வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, பிருகு நந்தி நாடியில் எதிர்கிரகம் பலன் அதை தான் பார்க்க போகிறோம். அதாவது இதுக்கு முந்தின வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு கிரகத்தை செயற்கையாக எடுத்துக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது ஒரு கிரகம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 1, 5, 9 இருக்கக்கூடிய இதை நம்ம செயற்கையாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏன் 1, 5, 9 இருக்கக்கூடிய கிரகத்தை செயற்கையாக எடுத்துக்கணும் அப்படின்னா, மூணுமே ஒரே தத்துவம் உள்ள ராசிகள், மூணுமே நெருப்பு ராசிகள். இப்போ 1வது இடத்துல ஒரு பிளானட் இருக்குதுன்னா அது நெருப்பு ராசியாக இருந்தால் 5ல் இருக்கிறது நெருப்பு ராசியில் வரும், 9ல் இருக்கிறது நெருப்பு ராசியில் வரும். இப்போது ஒரு பிளானட் காற்று ராசியில் இருந்தால் அதுக்கு 5ல் இருக்கிறதும் காற்று ராசியில் வரும், 9ல் இருக்கிறதும் காற்று ராசியில் வரும். அதனால தான் எந்த பிளானட் இருக்குதோ அது இருக்கிற இடத்துலேருந்து 1, 5, 9ல் இருக்கக்கூடிய பிளானட்டை காம்பினேஷனாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த பிருகுநந்தி நாடி ஜோதிட முறையில் லக்னம் கிடையாதுங்க, தசா புத்தி கிடையாதுங்க. 3வது கிரகத்தினுடைய வலு பார்க்க தேவையில்லை. கிரகம் நீசமாக இருக்குதா, உச்சமாக இருக்குதா, ஆட்சியாக இருக்குதா, அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. அந்த கிரகத்தினுடைய வலிமை எதை பேஸ் பண்ணி நிர்ணயிக்கப்படுது அப்படின்னா, அந்த கிரகத்துக்கு எதிர் திசையில் இருக்கக்கூடிய கிரகத்தை வச்சு தான் நிர்ணயிக்கப்படுது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த கான்செப்ட் தான் எதிர் கிரகத்தினுடைய பலனை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஏன் இப்போ இதில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நெருப்பு ராசியும் காற்று ராசியில் இருக்கக்கூடிய கிரகத்தை மட்டும் வச்சு நான் ஒரு உதாரணம் கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் நீர் ராசியும், அதாவது நீர் ராசியும் நில ராசியும் வச்சு நான் ஒரு உதாரணம் கொடுக்குறேன். இதில் ஏன் நெருப்பு காற்று அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா, அதாவது 1, 5, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய 3 ராசிகளும் நெருப்பு ராசிகளாக வருது. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ராசிகள் பார்த்தீங்க அப்படின்னா 3, 7, 11 காற்று ராசிகளாக வருது. அப்போ எதிர் திசையில் இருக்கக்கூடிய இதை தான் நம்ம இப்போ உதாரணத்துக்கு கிழக்கு திசை தான் நெருப்பு ராசி, மேற்கு திசை அப்படிங்கிறது காற்று ராசி. அப்போ கிழக்குக்கு எதிர் திசையில் உள்ளது மேற்கு திசை தானே. அப்போ இந்த திசைக்கும் இந்த திசையில் உள்ள கிரகங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பிருகுநந்தி நாடி ஜோதிட முறையில் சொல்லப்படுது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்த கிரக சேர்க்கையை பார்ப்போம். 1, 5, 9ல் இருக்கக்கூடிய கிரகங்களை சேர்த்து ஒரு உதாரணத்துக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிகிரி வைஸாக நம்ம பார்க்கல. இதை கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக 1, 5, 9 நம்ம தொடர்புகளாக எடுத்துக்கிறோம். உதாரணத்துக்கு மேச ராசியில் சந்திரன் இருக்குது, சிம்ம ராசியில் சூரியன் இருக்குது, தனுசு ராசியில் சனி இருக்குது. அப்போ சந்திரன், சூரியன், சனியை நம்ம செயற்கையாக எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்து இதுக்கு ஆப்போசிட் ராசிகள் பார்த்தீங்க அப்படின்னா காற்று ராசி, அது 3, 7, 11. அப்போ 3, 7, 11 என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அதையும் நம்ம சேர்க்கிறோம். 3வது ராசியில் செவ்வாய் இருக்குது, 7வது ராசியில் சுக்கிரன் இருக்குது, 11வது ராசியில் குரு இருக்குது. அப்போ செவ்வாய், சுக்கிரன், குருவை ஒரு காம்பினேஷனாக எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 1, 5, 9ல் இருக்கக்கூடிய பிளானட்ஸ் எப்படி வலிமையாக இருக்குதா, வீக்காக இருக்குதா அப்படின்னு முடிவு பண்ணுறது இந்த 3, 7, 11ல் இருக்கக்கூடிய பிளானட்ஸ் தான். இப்போ நீங்கள் இதை வச்சு பலன் சொல்வீங்க. சந்திரன்கிறது தாயை குறிக்கிறது, தாய் கவர்மெண்ட் ஜாபில் இருப்பாங்க, சூரியன்கிறது கவர்மெண்ட்டு, சனிங்கிறது தொழில். அப்போ தாய் கவர்மெண்ட் தொழிலில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பலன் சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கவர்மெண்ட் தொழிலில் பெரிய பதவியில் இருப்பாங்களா, சின்ன பதவியில் இருப்பாங்களா, அல்லது கூலி வேலைக்கு போவாங்களா கவர்மெண்ட் இதில், அல்லது கவர்மெண்ட் கான்ட்ராக்டிங்கில் அவங்க தொழில் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதை முடிவு பண்ணுறது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய 3, 7, 11 அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள். இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு எதுக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன். அதாவது நெருப்பு ராசிகளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது காற்று ராசிகள், கிழக்கு திசை ராசிகளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது மேற்கு திசை ராசிகள். அதை தான் கிழக்கு திசை ராசிகள் 1, 5, 9, அதாவது மேசம், சிம்மம், தனுசு கிழக்கு திசையை குறிக்கக்கூடிய ராசிகள். அதே மாதிரி மிதுனம், துலாம், கும்பம், இந்த மூணுமே மேற்கு திசை குறிக்கக்கூடிய ராசிகள். அப்போ கிழக்கு திசைக்கு எதிரான திசை தானே மேற்கு திசை. அதனால் இந்த ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அது எப்படி அப்படின்னா, இது நெருப்பு ராசிகள் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது காற்று ராசிகள் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு தீ எரியுதுங்க. நெருப்புங்கிறது ஒரு தீன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தீ எரியுது அப்படின்னா அந்த தீ நல்லா எரியுதா அல்லது கம்மியாக எரியுதா அப்படிங்கிறது காற்று தான் முடிவு பண்ணும். அதாவது காற்று கம்மியாக அடித்தா நெருப்பு நிறைய பற்றிக்கிட்டு எரியுங்க. காற்று நிறைய அடிச்சிச்சு அப்படின்னா நெருப்பு அணைஞ்சு போயிருங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த காற்றினுடைய அளவு பொறுத்து தான் இந்த நெருப்பு அதிகமாக எரியுதா, நெருப்பு கம்மியாக எரியுதா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணணும். இப்போ காற்று கம்மியாக இருந்தது அப்படின்னா நெருப்பை தூண்டி விடும், நல்லா தகன்னு எரியும். இப்போ இதுவே காற்று அளவுக்கு அதிகமாக போச்சு அப்படின்னா அந்த நெருப்பு மொத்தத்துக்கே அணைஞ்சு போயிடும். அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்போது நார்மலாக நெருப்பு எரியும். அப்போ இந்த நெருப்பு ராசியில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கும் காற்று ராசியில் இருக்கக்கூடிய கிரகத்தையும் கம்பேர் பண்ணணும். அது எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நெருப்பு ராசி 3 ராசிகள் இருக்குது, காற்று ராசி 3 ராசிகள் இருக்குது. அதை காம்பினேஷனாக நம்ம போட்டிருக்கேன். 1, 5, 9ல் இருக்கக்கூடிய நெருப்பு ராசிகள் உள்ள கிரகங்கள்,
அதுக்கடுத்து 3, 7, 11 காற்று ராசிகள் உள்ள கிரகங்களை வந்து வரிசைப்படுத்தியிருக்கோம். இதில் வந்து எப்படி பலன் கொடுக்குது, இந்த நெருப்பு ராசியில் உள்ள பிளானட்ஸ் வந்து எப்படி பலன் கொடுக்குது அப்படிங்கிறது இந்த 3 கிரகத்தை பொறுத்து இருக்குதுங்க. எதிர் திசையில் இருக்கக்கூடிய கிரகத்தை பொறுத்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எப்பயுமே ஒரு கிரகத்துக்கு 7வது கிரகம் தான் அதுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய கிரகம். இப்போ உதாரணத்துக்கு நெருப்பு ராசி அப்படிங்கிறது வந்து சந்திரன் இருக்கா நெருப்பு ராசி, அப்போ வந்து இது 1வது ராசி. இதுக்கு 7வது ராசி பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் வரும். அதாவது 1, 7ங்கிறது சந்திரன் ப்ளஸ் சுக்கிரன் வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ராசி இந்த சூரியன் இருக்கா, இந்த சூரியன் வந்து 5வது ராசி. இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பிளானட் வந்து குரு. அதுக்கு அதாவது ஒரு கிரகத்துக்கு 7வது இடத்துல என்ன கிரகம் இருக்கோ அதுதான் இந்த கிரகத்துக்கு தீர்வு தரக்கூடிய பிளானட். இப்போ சந்திரனுக்கு 7வது இடத்துல வந்து சுக்கிரன் இருக்குது. நெருப்பு ராசியில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு 7வது இடம் வந்து காற்று ராசி, இதுதான் தீர்வு. அதனால் வந்து சந்திரன் ப்ளஸ் சுக்கிரன் எடுத்துக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நெருப்பு ராசியில் இருக்கக்கூடிய 2வது பிளானட் என்ன, சூரியன். சூரியனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து குரு, இது வந்து காற்று ராசிக்குரிய பிளானட். அப்போ சூரியன் குரு வந்து ஒரு காம்பினேஷனாக எடுத்துக்கிறோம் 5, 11. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 9வது கிரகம், அதாவது நெருப்பு ராசியில் இன்னொரு கிரகம் வந்து சனி. இந்த சனிக்கு ஆப்போசிட்டில் என்ன பிளானட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். அப்போ செவ்வாய் சனி அப்படிங்கிறது காம்பினேஷனாக எடுத்துக்கிறோம். நெருப்பு ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளானட்டையும் இண்டிவிஜுவலாக எடுத்து அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன பிளானட் இருக்கோ அதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு நெருப்பு ராசியில் முதல் பிளானட் சந்திரன், அதுக்கு 7வது இடத்துல என்ன இருக்குது, சுக்கிரன். அப்போ சந்திரன் சுக்கிரன் எடுத்துக்கிறோம். அடுத்து சூரியன் வந்து சிம்ம ராசியில் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து குரு இருக்குது. அப்போ சூரியன் குரு எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து சனி வந்து நெருப்பு ராசியில் கடைசியாக வருது, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது செவ்வாய். இப்போ செவ்வாய் சனி எடுத்துக்கிறோம். இதில் இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா இது வந்து சரராசியாக வருது. அதாவது நெருப்பு ராசியில் முதல் கிரகம் வந்து சரராசியாக வருதுன்னா அதுக்கு 7வது இடமும் சரராசியாக தான் வரும். அதே மாதிரி வந்து சூரியன் இருக்கக்கூடிய வந்து ஸ்திர ராசி, சிம்மங்கிற ஸ்திர ராசி, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது கும்பமும் வந்து ஸ்திர ராசியாக தான் வரும். அதே மாதிரி வந்து சனி வந்து ஒரு உபய ராசியில் இருக்குது. நெருப்பு ராசியில் கடைசியாக இருக்கிற சனி அது உபய ராசியில் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயும் வந்து உபய ராசியில் இருக்கும். அப்போ சரராசிக்கு ஆப்போசிட்டில் உள்ளது சரராசி, ஸ்திர ராசிக்கு 7வது ராசி ஸ்திர ராசி, உபய ராசிக்கு 7வது ராசி வந்து உபய ராசி. இந்த மாதிரி வந்து காம்பினேஷனாக எடுத்துக்கிறோம். ஆனால் 7வது ராசிங்கிறது காற்று ராசி தான் வரும். அதாவது நெருப்பு தத்துவத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய காற்று தத்துவம் தான் அந்த காம்பினேஷனாக வரும். இப்போ சந்திரன் சுக்கிரன் செவ்வாய் சனி சூரியன் குருங்கிறத காம்பினேஷனாக எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த சந்திரன் எப்படி பலன் கொடுக்கும், இந்த சூரியன் எப்படி பலன் கொடுக்கும், சனி எப்படி பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது அதுக்கு எதிர் திசையில் உள்ள பிளானட்ஸ் தான் முடிவு பண்ணணும். இப்போ சந்திரனுக்கு ஆப்போசிட்டில் உள்ளது சுக்கிரனா, அப்போ ரெண்டுமே பகை கிரகங்களா, அப்போ சந்திரன் வந்து பெரிய லெவலில் வந்து நல்ல விஷயங்களை கொடுக்காது. சூரியன் இருக்கா, சூரியனுக்கு ஆப்போசிட்டில் இருக்க குரு இருக்கா, அப்போ சூரியனும் குருவும் வந்து நட்பு கிரகங்கள்னால சூரியனுடைய பலன் வந்து மேலோங்கி இருக்கும். சனிக்கு ஆப்போசிட்டில் உள்ள கிரகம் வந்து செவ்வாய் இருக்கிறதுனால அது வந்து எதிர் கிரகம், அதாவது வந்து எதிரி கிரகமாக இருக்கிறதுனால சனி வந்து பெரிய லெவலில் வந்து பலன்களை கொடுக்காது அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ சந்திரன் சூரியன் சனி இந்த 3 கிரகத்தில் எது நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னா சூரியன் அப்படிங்கிற கிரகம் மட்டும்தான் நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா அது கம்பைண்ட் ஆகிறது வந்து அதனுடைய எதிர் திசையில் வந்து குரு வந்து கம்பைண்ட் ஆகுது, அது நட்பு கிரகம். அதனால் வந்து சூரியன் வந்து நல்ல பலனை வந்து அதிகமாக கொடுக்கும். மற்ற 2 கிரகங்கள் சந்திரன் வந்து சுக்கிரனோடு சேருது, அது ஒரு பகை கிரகம். சனி வந்து செவ்வாயோடு சேருது, அது ஒரு பகை கிரகம். அதனால் வந்து சந்திரனும் சனியும் பெரிய லெவலில் பலன் கொடுக்காது. இந்த சூரியன் அப்படிங்கிற பிளானட் வந்து நல்லா வந்து பலனை கொடுக்கும். அப்போ சூரியன் காரத்துவத்தில் என்னென்னலாம் இருக்கோ, அப்பா வந்து சூரியன் குறிக்கிறது, பதவி உயர் பதவி வந்து சூரியன் குறிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஏற்றம் கிடைக்கும். ஆனால் சந்திரன் அப்படிங்கிற விஷயத்திலும் சனிங்கிற விஷயத்திலும் பெரிய லெவலில் ஏற்றம் கிடைக்காது. உதாரணத்துக்கு சனிங்கிற தொழிலில் வந்து பெரிய வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது, இப்போ தொழிலில் வந்து பெரிய முன்னேற்றம் இருக்காது. ஆனால் உங்களுக்கு வந்து உயர் பதவி கிடைக்கும். அதாவது தொழில் நல்லா ஓடலை அப்படின்னா கூட இவங்க வேலை பார்க்குற இடத்துல வந்து உயர் பதவி வந்து அதிகார பதவி வந்து தேடி வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த 3 இதில் பார்த்தீங்கன்னா இதை இன்னொரு மாதிரியே எடுத்துக்கலாம். அதாவது இது எப்படி பலன் கொடுக்குதுங்கிறத இதுக்கு எதிர் திசையில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து முடிவு பண்ணுதுன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த காம்பினேஷன்லேயே பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நட்பு கிரகம், சூரியனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பகை கிரகம். அப்போ அது என்ன சொல்ல வருது அப்படின்னா முன்னாடி இருக்கக்கூடிய நட்பு கிரகம் வந்து நல்லது பண்ணும். ஆனால் இந்த சூரியனுக்கு அடுத்து சனி இருக்கிறதுனால ஃப்யூச்சரில் வந்து அது வந்து பெரிய லெவலில் நன்மை கொடுக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இந்த பிளானட் காம்பினேஷன்லையும் நட்பு பகை எடுத்துக்கலாம். ஆனால் இதனுடைய தன்மை பவர் எப்படி இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணுறது வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பிளானட்ஸ். புரியுதா உங்களுக்கு? இப்போ இது என்ன சொல்லுவோம், தாய் வந்து கவர்மெண்ட்டு இது வந்து வேலை, தாய் வந்து கவர்மெண்ட் வேலையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட சன்மானங்கள் இவங்க தாய்க்கு கிடைக்கும்னு சொல்லலாம். அப்பானுடைய சப்போர்ட் வந்து தாய்க்கு கிடைக்கும்னு சொல்லலாம். ஆனால் தொழிலில் வந்து பெரிய லெவலில் முன்னேற்றம் இருக்காது. புரியுதா? இந்த சூரியன் சம்மந்தப்பட்ட காரத்துவம் மட்டும் வந்து நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா சூரியனுக்கு எதிர் திசையில் வந்து குரு கம்பைண்ட் ஆகிறதுனால அது வந்து நட்பு கிரகமாக இருக்கிறதுனால சூரியனுடைய காரத்துவங்கள் வந்து நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். சூரியன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து இவருக்கு முன்னேற்றம் கிடைக்கும். இந்த சனி சம்மந்தப்பட்ட விஷயத்திலையோ சந்திரன் சம்மந்தப்பட்ட விஷயத்திலோ பெரிய லெவலில் வந்து முன்னேற்றம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க.
இதுதான் வந்து பிருகுநந்தி நாடி முறையில் வந்து ஒரு கிரகத்தினுடைய பலனை வந்து கூட்டுறதும் குறைக்கிறதும் வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பிளானட் செய்யக்கூடிய வேலை. அப்போ அது ஆப்போசிட்டில் இருக்கிற பிளானட் தான் இதனுடைய பவரை வந்து முடிவு பண்ணுது, பலத்தை முடிவு பண்ணுது அப்படிங்கிறது இதில் சொல்லக்கூடியது. இதில் வந்து உச்சம் ஆட்சி நீச்சம்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை. இது வந்து பிருகுநந்தி நாடி ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய கான்செப்ட். இந்த கான்செப்ட் பேர் வந்து பிருகுநந்தி நாடியில் எதிர் கிரகத்தினுடைய பலன். எதிர் கிரகத்தை பொறுத்து தான் ஒரு கிரகம் வந்து பலன் கொடுக்குது அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இது மூலிமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி வந்து நிலராசியும் நீர் ராசியும் அதே மாதிரி தான். இப்போ வந்து நான் நெருப்புக்கும் காற்றுக்கும் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நிலராசிக்கும் நீர் ராசிக்கும் இதே கான்செப்ட் தான், அதனால் சொல்ல விரும்பலை, இதிலே சொல்லிடுறேன். அதாவது வந்து ஒரு நிலம் அப்படிங்கிறது மண், நீருங்கிறது தண்ணி. அப்போ நீங்கள் நிலத்தில் விளையக்கூடிய ஒரு பொருளுக்கு வந்து நீங்கள் தண்ணி குறைவாக ஊற்றினாலும் அந்த நல்லதில்லை, அதிகமாக ஊற்றினாலும் சேதப்படும். ஒரு செடி வளருது நிலத்தில், தண்ணி நிறைய ஊற்றினா அந்த செடி வந்து ஒரு மாதிரி ஆயிரும். அதுக்கடுத்து தண்ணியே ஊற்றலைன்னா கூட அந்த பூமி வந்து வறண்டு போய் எதுவுமே முளைக்காது. அப்போ இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து இந்த நீர் சம்மந்தப்பட்ட ராசியில் உள்ள பிளானட்ஸு. அப்போ இதே மாதிரி அதுக்கும் போட்டு பார்த்து அது எப்படி பலன் கொடுக்குதுங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புரியுறதுக்காக வந்து இந்த வீடியோ வந்து தெளிவாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த பதிவு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.